Students, today we are going to see the continuation of the supplementary the 12th standard Life of Pi by Jan Marshall. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் போர்டில் வந்து பை ப்ளஸ் ரிச்சர்ட் பார்க்கர் 2 பேரும் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் போர்டில் ரிச்சர்ட் பார்க்கர் ஒரு பீஸ்ட் மாதிரியான ஒரு பெரிய அளவில் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனிமல் வந்து இங்கே இருக்குது. அதோடு வந்து ஹைனா இந்த மாதிரி ஒரு சிறிய விலங்குகளும் வந்து அந்த லைஃப் போர்டில் வந்து இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா செடேஷன் அண்ட் சீ சிக்னஸ் ரிச்சர்ட் பார்க்கர் பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ ரொம்ப 3 நாளாக அது ரொம்ப மயக்க நிலையிலே இருக்குது. 3 நாளாக எப்படி அது இவ்வளோ அமைதியாக இருந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சீ சிக்னஸ் ஓகே அது ஏன் அப்படி இருக்குதுன்னா சீ சிக்னஸ் அந்த ஷிப் ரெக்கானது அங்கே நடக்கக்கூடிய அந்த நாய்ஸஸ் ஏற்பட்டக்கூடிய அந்த சவுண்டு ப்ளஸ் செடேஷன்னா அதை அப்படியே தன்னை ஒரு கட்டுக்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சுக்குது. ஓகே ஸோ இந்த விஷயங்கள்லாம் அனிமல்ஸுக்கு கூட ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து யான் மார்ஷல் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் பார்க்கர் இருக்குது. ரிச்சர்ட் அப்படி இருக்கும்போது அதனால தான் அந்த ஹைனா மற்ற அனிமல்ஸ்னால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குது. பையன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்காரு. ஏன்னா அது ஒரு கட்டுக்கோப்பில் வச்சுக்குது. செடேஷன் கண்ட்ரோல்ஸ் ஹிம்செல்ஃப். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷிப் நாய்ஸ். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே ஏற்படக்கூடிய அந்த சவுண்டு சத்தங்கள் இதுதான் வந்து அதோட சிக்னஸ்க்கு ரீசன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் பாசிபிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ வாட் இஸ் த பாசிபிள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மீன்ஸ் ரிச்சர்ட் பார்க்கருக்கு அவரோட மனசில் ஒரு நிறைய கேள்விகள் வந்து எழுப்புது. ஸோ 3 days எப்படி சைலண்ட்டாக இருந்தது அப்படின்னா தீஸ் ஆர் த ரீசன்ஸ் அப்படிங்கிறத யார் அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 days வந்து பைக்கு என்னென்னலாம் தோணுச்சு, வாட் ஆர் 3 days ஏன் அது அமைதியாக இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே யார் கேப்சர் பண்ணுறா அப்படின்னா தட் இஸ் பை. ஓகே ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாங்க் ஆஃப் த லைஃப் போட்டு அப்போ லைஃப் போட்டில் வந்து கண்டிப்பாக அங்கே ஸ்டாங்ஸ் இருக்கும். இப்போ ரிச்சர்ட் பார்க்கரை பார்த்து யார் பை வந்து பயப்படுறதை விட முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த தேர்ஸ்ட் ஆஃப் வாட்டர். ஓகே தேர்ஸ்ட் அவர் தாக நிலையில் இருக்கார், அவருக்கு வந்து வாட்டர் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே ரிச்சர்ட் பார்க்கரை ஒரு வழியில் விட்டாலும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வந்து அவர் வாட்டர் தான் தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். லைஃப் போட் அப்படிங்கும் போது உயிர் வாழ்கிறதுக்கான சர்வைவ் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஐ மீன் அதர் எலமெண்ட்ஸ் லைஃப் கிவிங் எலமெண்ட்ஸ் வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா பையோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அங்கே ஸ்டாக் ஆஃப் த லைஃப் போட்டில் 3 feet லாங், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து லென்த் 8 feet வைடு 26 feet லாங். ஸோ அந்த லைஃப் போட்டே பார்த்தீங்க அப்படின்னா how many peoplesனால் 32 peoples ஓகே இருக்கலாம். இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பை இருக்கார், அடுத்தது ரிச்சர்ட் பார்க்கர், அப்புறம் ஹைனா. ஸோ இவங்க 3 பேர் தான். ஆக்சுவலாக அந்த லைஃப் போட்டில் எத்தனை பேர் இருக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 32 peoples இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து இங்கே பை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலராகவே இருக்குது அப்படிங்கிறது. பிகாஸ் லைட் சேவிங் கூட ஆரஞ்சு கலராக இருக்கலாங்கிறத இங்கே வந்து யான் மார்ஷல் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னலாம் வந்து ஆரஞ்சு கலர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா தார்பாலியம். ஓகே அந்த தார்பாய் லைஃப் ஜாக்கெட்ஸ் அண்ட் லைஃப் ஜாக்கெட்ஸ் இது எல்லாமே வந்து தார்பாய் சட்டைகள் லைஃப் ஜாக்கெட்ஸ்ன்றது அந்த நம்ம மூழ்காமல் இருக்கிறதுக்கு இருக்கும், லைஃப் போட்டில் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. அது உள்ள லைஃப் போர்டு உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே ஆரஞ்சு கலர்ஸ். அப்போ உயிர் தப்பிக்கிறதுக்கான ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் வந்து ஆரஞ்சு கலர் தானா அப்படிங்கிறது இங்கே யான் மார்ஷல் ஆத்தர் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. ஓகே பை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஹெட்லைன்ஸ் அந்த விசில்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட என்ன கலரில் இருக்குன்னா ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு அங்கே வந்து என்ன பிரிண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த வேர்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் திஸ் வேர்ட் சிம்சம் அண்ட் பனாமா அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து நல்ல பிளாக் கலரில் வந்து பிரிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேஸிங் எ பிளிக் ஃபியூச்சர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் போட்டில் இருக்கார், பை இருக்கார். ஸோ அவருக்கான எந்த நெருக்கடியில் இருக்கார் அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர் 3 days வந்து அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு ஏற்பட
ஏற்படக்கூடிய ஃபீவர் இருக்கிறது, சீ சிக்னஸ், இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கு. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ரிச்சர்ட் பார்க்கர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பைக்கு வந்து வாட்டர் இல்லை, ஏன்னா உயிர் வாழ்கிறதுக்கான எலமெண்ட்ஸ் ஃபுட்டு வாட்டர் அங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது ஸோ இதெல்லாம் இவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ். ஒப்ளீட் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நம்ம எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம், எதிர்காலத்தில் வந்து வாட் வி ஹாவ் டு ப்ளீட் ஃப்யூச்சர், அப்படியே ஒரு இருளான ஒரு எதிர்காலமாக இருக்குது, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அவருக்கு புரியவே இல்லை பைக்கு. ஸோ பெனித் தார்பாலிக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த எலமெண்ட்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே எப்படி போகிறாரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு லைசாட் மாதிரி ஊர்ந்து போகிறாரு. லைசாட் மெதுவாக போகும் இல்லையா, அது ஆத்தர் எஸ் பை வந்து அப்படி லைசாட் மாதிரி ஊறி போகிறார். வாட் இஸ் இட், எந்த விதமான ஃபோர்ஸு, ஏன்னா அவருக்கு வாட்டர் கூட இல்லாமல் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் உடம்புல எந்த சக்தியும் இல்லாமல் அப்படியே மெதுவாக ஊர்ந்து போயிட்டுருக்காரு. அதை யார் ஃபீல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பை வந்து இங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. ரிச்சர்ட் பார்க்கர் ஸ்டெம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா அந்த தார்பாலிங்க்கு பின்னாடி தான் அந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எங்கன்னா அங்கே யாருக்கான ரிச்சர்ட் பார்க்கர் இருக்காங்க. ஓகே, ரிச்சர்ட் பார்க்கர் வந்து டைக்கர் தானே. ஸோ ரிச்சர்ட் பார்க்கரோட குகையை ஓப்பன் பண்ணுறதுக்கு சமமானது, ஆனால் அங்கே போய் தான் ஆகணும், ஏன்னா அங்கே தான் வாட்டர் இருக்குது. அப்போ ரிச்சர்ட் பார்க்கருக்கு பயந்தோம் அப்படின்னா அவர் போகாமல் விட்டார்னா கண்டிப்பாக உயிர் போயிடும், ஏன்னா உயிர் வாழ்றதுக்கு தேவையான வாட்டர், தட் இஸ் வாட்டர். ஓகே, ஸோ அவருக்கான கொஸ்டின் அவர் வந்து ஒரு ரிவார்டடாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா தாழ்பான்கிறது அப்படியே கோல்டன் கலரில் லிட்டெல்லாம் இருக்குது. லிட் அப்படிங்கிறது லிட் அந்த மேல் மூடிங்கிறது ரவுண்டட் அவுட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. 3 feet wide அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. ஓகே, அதுவும் என்ன கலரில் இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ எ ஆரஞ்ச் கலர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைகர், அங்கே வந்து ரிச்சர்ட் பார்க்கர் இருக்குது. இங்கே நிறைய லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ் பக்கத்தில் இலைப்பகுதிகள் இருக்குது. அந்த இலைப்பகுதிகளுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர் வந்து இருக்குது. இந்த ரிச்சர்ட் பார்க்கரை வந்து ஃபஸ்ட்டு யார் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா பையன் வந்து பார்க்குறாரு. ஒரு தெளிவற்ற ஒரு மனநிலையில் அந்த ஒரு டைகரை பார்க்குறாங்க. அது எப்படி இருக்குன்னா அண்ட் சிம்பிளி எனார்மஸ், அதாவது தட்டையாக அந்த வயிற்று பகுதியை வந்து தள்ளிட்டு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்க மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி எனார்மஸ் அப்படிங்கிறது பழுப்பு, முடிச்ச மீனிங்னா பழுப்பு நிறத்தில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த வித அசைவும் இல்லாமல், அதாவது பிரீத்திங் மோஷன் எந்த வித அசைவும் இல்லாமல் அது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் தார்பாலின்னா இப்போ அந்த புலிக்கும் ரிச்சர்ட் பார்க்கருக்கும் நம்ம பைக்கும் இடைப்பட்ட தூரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தார்பாலின் தான். தார்பாலின் இடைவெளி தான் இருக்குது. இப்போ பை நினச்சா அந்த ரிச்சர்ட் பார்க்கரை வந்து அப்படியே கிண்டலாம். ஓகே, அந்தளவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா காட் ப்ரிசர்வ் மீ, கடவுளே என்னை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறது இங்கே யார் சொல்கிறாங்கன்னா பையன் என்ன சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் பார்க்கர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐடியா புல் ஆன் த லிட், மெதுவாக கீழே போயிட்டு புரிஞ்சுட்டு அந்த லிட்டை வந்து ஓப்பன் பண்ணேன். அந்த லிட்டை ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் லாக்கர் கிளிஸ்டர்ன் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மேன்மேடு நிறைய திங்ஸ், மனிதர்களால் செய்யப்பட்ட நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஆதாரங்கள் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கார். ஸோ இந்த இடத்துல அவரோட நம்பிக்கை, அவரோட அன்கான்ஃபிடென்ட் இது எல்லாமே சுத்தமாக வந்து போயிடுச்சு, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்ஸு, வெட்டிங், பர்த்டே ஃபங்க்ஷன், திவாலி இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது நம்ம ஃபீல் பண்ணோம் இல்லையா, அதுக்கு சமம், அதை விட பெஸ்ட்டாக வந்து இங்கே ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னா டின் கேன் இருக்குது, பால்போல்டன் டின் கேன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆத்தரிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பையன் பார்க்குறாரு. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் மது குவை அப்படின்னு சொல்கிறது. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர்
அது இருக்கக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர் அங்கே இருக்குது. அதை ஹெச்பி நிறுவனம் தயாரிக்கக்கூடிய உணவுப்பொருள் தயாரிக்கிறது. ஸோ அது வந்து எந்த இதில் இருக்குன்னா பிளாக் லெட்டர்ஸில் இருக்குது. அங்கே என்ன பார்த்துட்டுருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து அந்த பேக்கேஜில் இருக்குது. 500 ml இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய பபிள்ஸ் ஆஃப் அந்த ஏர் வந்து ஒரு மந்தமான சவுண்டை வந்து ஏற்படுத்துது. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும், இப்போ நான் என்ன செய்யணும், எப்படி அதை ஓப்பன் பண்ணி அந்த வாட்டரை வந்து குடிப்பேன், ட்ரிங்க் பண்ணுவேன். Students, today we are going to see the continuation of the supplementary reader Life of Pi by Jan Marshall. இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டலில் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேன் ஓப்பனர், கேன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. யாருன்னா பைப் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ அதுக்கு ஒரு ஓப்பனர் சப்தம் அவர் தேடியா ஆகணும். அவங்க ஃபுல்லாக வந்து கேள்வி பார்க்குறாரு. அந்த ஓப்பனர் எங்கேயுமே இல்லை. ஓகே, ஆனால் நிறையா அதாவது கிரேட் குவான்டிட்டி ஆஃப் திங்ஸ், நிறைய திங்ஸ் அப்படி புரிஞ்சு கிடக்குது. ஆனால் அந்த ஓப்பனர் மட்டும் இல்லை. அப்படியே ஓப்பனர் இருந்தால் மட்டும் கேன் ஓப்பனர் ஓப்பன் பண்ணி வாட்டர் வந்து எடுக்க முடியும். ரமேஷ் ஸ்கூலுக்கு ஃபுல்லாக வந்து கலைஞ்சி இருக்காங்க. ஸோ அவரோட பொறுமையை லாசிங் பேஷன்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை இழந்துகிட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னா இது ஒரு யூஸ்லெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, தேவையில்லாத டிஸ்ட்ரெஸ், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஓப்பனர் இல்லை, அது வந்து தேவையே ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ எதுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்னால் ஓப்பனர் இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தான் நம்ம பார்க்கணும். தாழ்பாளையோட ஹூக்ஸ் வந்து அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டையாக மழுங்கி போய் இருக்க ஹூக்ஸ் இருக்குது. இப்போ அதை வச்சு தான் வந்து நம்ம என்னத்தை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் செட்டர் இந்த கேன்ஸை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே இருக்க பெஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில டைம் நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே மட்டி போட்டு உட்காந்துருவோம். அதே மாதிரி தான் இவரும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்சுக்கிட்ட மட்டி போட்டு அப்படியே நீங்காமல் சொல்கிறேன் மட்டி போட்டு உட்காந்துறாரு. ஹோல்டிங் அவர் 2 கைகாலையும் கேன்ஸை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அதை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தார்பாலி ஹூக்ஸ் கிட்ட பக்கத்தில் போய் வைக்கிறாரு. நல்லா ப்ரெஸ் பண்ணுறாரு. அந்த பக்கத்தில் ஹூக்ஸ் கிட்ட போயிட்டு ஹோல்டிங் கேன்ஸையும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது என்ன அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் ஆஃப் வாட்டர், முத்து துளிகள் போன்ற அந்த தண்ணீர் வந்து அவருக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கேன்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து held the can up to my face அப்படின்னா அவர் முகத்துக்கு நேராக எடுத்து போறாரு. நெக்ஸ்ட் அதை வந்து ஓப்பன் மை மவுத் சாட் பேக் அந்த கனல் அப்படிங்கிறது அந்த படகு லைஃப் போட்ஸ் இல்லையா அந்த படகுடைய மேற்பகுதிக்கு எடுத்துட்டு போயிட்டு அடுத்து வந்து முகத்துக்கு நேராக எடுத்துட்டு போறாரு. ஓகே, எடுத்துட்டு போயிட்டு தண்ணி வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த தண்ணியை என்ன பண்றாரு அப்படின்னா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. தண்ணியை வந்து குடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஜெயின் மாதிரி நடந்துக்காரு, ஒரு பீஸ்ட் மாதிரி நடந்துக்காரு. ஏன்னா கடைசி துளிகள் வரைக்கும் அந்த கேன்ல இருக்க தண்ணியை வந்து அப்படியே குடிக்கிறாரு. அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் உடம்பு ஃபுல்லாக அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பாஸ் ஆகுது. அந்த ஃப்ரெஷ்னஸை வந்து அவர் நல்லாவே ஃபீல் பண்ணுறாரு. அது வந்து கோல்டன் டின்ஸ் ஆஃப் வாட்டர், அதாவது தங்க கோப்பையிலேருந்து கிடைச்சிக்கக்கூடிய தண்ணீர் அப்படின்னு அவர் வந்து அவர் பெருமையாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த தண்ணீர் குடிச்சதை வந்து அந்த பியூரிட்டின்னு அப்படி சொல்லிட்டு இல்லையா அதெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதாவது அந்த தண்ணீர் குடிச்சது ஃபீல் த ரெஃப்ரெஷ் ஆஃப் மைண்ட். ஏன் அப்படின்னா தண்ணீர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கண்டிப்பாக பை வந்து உயிர் அவரை சாகிறதுக்கான வாய்ப்பை ஏற்பட்டுரும். சரிங்களா? ஸோ அதில் வந்து 4 cans ஆஃப் வாட்டர் இருக்கு. அதாவது ஒரு கேன் அப்படியே குடிக்கிறாரு, அடுத்து இன்னொரு கேன் நெக்ஸ்ட் இன்னொன்று, அட் லாஸ்ட் இன்னொன்று குடிச்சு லாஸ்ட் கேனை தூக்கி எறிகிறாரு. ஃபைனலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 cans ஆஃப் வாட்டர் அதை வந்து குடிச்சிருக்காரு. போர்ஸ் ஆஃப் மை ஸ்கின் எக்ஸ்பிரஸிங் ஜாய். போர்ஸ் ஆஃப் மை ஸ்கின் அப்படின்னா இந்த வேர்வை துளிகள் இந்த ஃபோர்ஹெட்ல வரும் பார்த்தீங்களா, அதுவே வந்து ஒரு புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறாரு தண்ணி குடிச்சோன்னே. ஏன்னா இங்கே கொஞ்ச நாளாக வந்து வந்து லைஃப் போர்டில் இருக்கும்போது தண்ணி இல்லாமல் இருந்தார் இல்லையா. ஸோ எக்ஸ்பிரஸிங் ஜாய், ரொம்ப சந்தோஷமா அவர்கள் தோள்கள் வரைக்கும் ஷோல்டர்ஸ் வரைக்குமே அந்த ஒரு வாட் இஸ் இட் ஹாப்பினஸ் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸ்கின் ரிலாக்ஸ், ஜாயின்ஸ் மூவ். இப்போதான் அவரால் வந்து அவரோட தோள்கள் கூட ரிலாக்ஸ் ஆகுது, ஏன்னா தண்ணி குடிச்சதுனால. அடுத்து வந்து ஜாயின்ஸ் மூடு நடந்து போகிறாரு. இப்போதான் அவரால் நடக்கவே முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரி ட்ரம், அதாவது வந்து ஃபங்க்ஷன் மேரேஜ்லாம் நடக்கும்போது இந்த மாப்பிள்ளை வீட்டார்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரில் வந்து ஒரு விதமான ஒளி எழுப்பிட்டு
சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க ஸ்ட்ரீட்ஸ்ல, அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவரோட ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சந்தோஷமா இயங்கிருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்ல இந்த மாப்பிள்ளை ஊர்வலம் சொல்றோம் இல்லையா, அந்த சவுண்ட்ஸ் தான் வந்து அந்த மாதிரி அவரோட ஹார்ட் பீட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எஸ், நீங்க சொல்லியிருக்காங்க வெட்டிங் பார்ட்டி ஹேண்டிங் தட் வே அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு லைஃப் ஃப்ரம் த பெட் ட்ரங்க் ஆன் ஆல்கஹால் ட்ரங்க் ஆன். எஸ், இங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட இந்த தண்ணி குடிச்சதுனால என்னோட மரண படுக்கையிலேருந்து நான் வெளியில வந்துட்டேன், என்னோட சாங் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி just came back from my life because of the water, because I just drank the water, it is the reason அப்படின்னு சொல்லிட்டு drink on alcohol தான். ஸோ எப்பயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்கஹால் ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி ஆல்கஹால் சாப்பிட்றது தவறான விஷயம், தண்ணி குடிக்கிறது இங்கே தவறான விஷயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 124 டேஸ்க்கு வாட்டர் இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணும்போது 124 டேஸ்க்கு வாட்டர் இருக்குன்னா கண்டிப்பாக அவர் வந்து உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் ஃபுல்லாக கிடைச்சிருச்சு. ஏன்னா வாட்டர் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ 124 டேஸ்க்கு வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா பீஸ் பர்பஸ் ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காரு. இன்னொரு அவருக்கு இன்னக்கூடிய பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சேம் லைஃப் போர்டில் இருக்கக்கூடிய ரிச்சர்ட் பார்க்கர். ஓகே, என்னதான் ரிச்சர்ட் பார்க்கர் வந்து இவர் கூட ஃப்ரெண்டாக இல்லை, பட் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ரிச்சர்ட் பார்க்கராக இவருக்கு பைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அதோட மிருகத்தன்மை வெளியில வந்து நம்மளுக்கு கீப் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பைக்கு அந்த பயம் வந்து கண்டிப்பா இருக்கும். இன்னொரு விஷயத்தையும் இங்க சொல்லுவாரு, பையன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒருவேளை வந்து ரிச்சர்ட் பார்க்கர் இறந்துருச்சு அப்படின்னா இவருக்கான அந்த மோட்டிவேஷன் இல்லாம போயிருக்கும். ஏன்னா தனிமை வியர்த்தி ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிறதுனால தான் அதை எப்படி சமாளிக்கிறது, அதுகிட்ட இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தாட். ஒருவேளை ரிச்சர்ட் பார்க்கர் இறந்து போயிருந்துச்சு அப்படின்னா அவரோட வீட்டு நிலைமைகள் எல்லாமே வந்து அவருக்கு வந்து வெளியில வர்றதுக்கு அவரால் கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. அனிமல் டஃப்னஸ். ஸோ இப்போதைக்கு வந்து அதை அமைதிப்படுத்தணும், ரிச்சர்ட் பார்க்கர் வந்து அமைதியா இருக்கு, ஜஸ்ட் சாரி பிஸ்னஸ் தான், அதை வந்து கொல்லணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை. ரிச்சர்ட் பார்க்கர் டை அட் ஆல், ரிச்சர்ட் பார்க்கர் இறந்து போகணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த ரீடர்ல வந்து பாயிண்ட் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா ஏன்னா ரிச்சர்ட் பார்க்கர் வந்து இறக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவருக்கான மோட்டிவேஷனாக ரிச்சர்ட் பார்க்கரை வந்து நினைப்பாரு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ஏன்னா ரிச்சர்ட் பார்க்கர் இல்லை அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், வீட்டு நினைவுகள் மற்ற தேவையில்லாத தாட்ஸ்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லிட்டு ரிச்சர்ட் பார்க்கர் ஒரு எளிமையா பார்க்காம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு ரிச்சர்ட் பார்க்கரை விட்டுருவாரு. ரிச்சர்ட் பார்க்கர் வந்து என்ன பண்ணா கடைசி வரைக்கும் பைக்கு எந்த விதமான ஆபத்தையும் ரிச்சர்ட் பார்க்கர் ஏற்படுத்தது இல்லை, பையனும் வந்து ரிச்சர்ட் பார்க்கருக்கான ஆபத்தை வந்து ஏற்படுத்தவே இல்லை. ஸோ அங்கே இருக்க ஒரு பாட்டில் விட்டோன்னே எஸ் அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர் போயிடுச்சு. ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு தடவை கூட யாரை பார்க்கவே இல்லைன்னா பையன் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக வந்து ரீயூனைட்டட் பையன் வந்து அவர் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிடுவார். ரிச்சர்ட் பார்க்கர் வந்து அவரோட ஃபாஸ்ட் வந்து போயிடும். லாஸ்ட்டாக வந்து பை saved his life. Okay students, that's all. This is the story of life of Pi 12th standard. Thank you students.